கூரை ஒன்றும் இல்ல என்ன நிறைவாக நடத்து நீங்க. கூரை ஒன்றும் இல்ல என்ன நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. ஆமாண்டவரே, எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. செய்திக்கு ஆதாரமாக அந்த நாளிலே எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். 1லிருந்து 5வது வசனம் வழிய. அக்காலத்திலே காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் வேலைக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோல் இருந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றார். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலிலே வைத்திருந்தானாம். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்ததனாலே ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியினால் அவர்களுக்கு பயந்திருந்தான். ஹல்லேலூயா. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பினுடைய மனைவியை கவர்ந்து வைத்துக் கொண்டான். தன் சகோதரனுடைய மனைவியை அவனுக்குரியவளாய் மாற்றி அந்த அரண்மனையிலே வைத்திருந்ததை ஒரு தீர்க்கதரிசியானவன் சுட்டி காட்டினது நிமித்தம் அவனை கொலை செய்ய மனதாயிருந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதுல எழுதப்பட்டிருக்கிறது, யோவான் ஸ்நானகன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி 2வது வசனத்திலே தன் ஊழியக்காரர் நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்று அறிந்திருந்தவன். இங்கே துணிகரமாக தான் செய்த பாவத்தை ஒருவன் சுட்டி காட்டினது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறது? ஒரு பெரிய ஒரு வஞ்சகம், ஒரு சூழ்ச்சி, அவன் ஒரு கோபம், அவனை எப்படியாவது கொலை செய்து என் தவறை சுற்றி காட்டி விட்டானே என்கின்ற அந்த கோபத்திலே அவனை கொல்ல மனதாய் இருந்தான். இதுல இன்னும் ஒரு படி மேலே போனால் ஏரோதியாள் இன்னும் அவனை கொலை செய்ய துடித்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏரோதியாள் 6வது வசனத்தில் அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது, இப்போ அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் யோவானின் மீது ஒரு கோபம், இவனை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும், இவன் நான் யார் என்று கண்டுபிடித்து விட்டான், நான் செய்த தவறை இவன் கண்டுபிடித்து விட்டான், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று சொல்லி இவன் கண்டுபிடித்து விட்டான் என்று அவனை கொலை செய்ய யாரு? ஏரோதும் மனதா இருந்தா. அதை விட ஏரோதியால் இன்னும் அதிக கோபத்தோடு இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். 7வது வசனத்துல 6வது வாசிங்க. அப்படி இருக்க இப்ப ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாட போறாங்க. ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்துகிறார். இப்ப அது நிமித்தம் அவ, நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்கின்ற ஒரு வாக்கை
அங்கே கொடுக்கிறான். ஏரோதியாள் உடைய மகள் எப்படிப்பட்டவளா இருந்தா என்று சொல்லி பார்க்கும்போது அவள் ஒரு சிறு சிறு பெண் என்கின்ற ஒரு இது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க மார்க் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நீங்க இருந்து எடுத்து வாசிக்கும் பொழுது அவள் எப்படிப்பட்டவள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏரோதியாளும் அவளுக்கு சதி செய்ய நினைத்து அவனை கொன்று போட மனதா இருந்தானா. 22ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோட கூட பந்தியிருந்தவர்களையும் ராஜா சிறு பெண்ணை நோக்கி, எப்படி ராஜா சிறு பெண்ணை நோக்கி, அவர் ஒரு பெரிய பொண்ணு இல்ல, அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஞானம் நிறைந்த ஒரு பெண் அல்ல, அவள் ஒரு சிறு பெண், ஒரு சின்ன பெண்ணை கூப்பிட்டு வச்சு அங்க அரண்மனையிலே வளாகத்திலே நடனமாட வைத்து எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டு அதன் மூலியமா என்ன செய்யறான், நீ என்ன கேட்டாலும் தருவான். மார்க்க இன்னும் ஒருபடி போய் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நீ என்னிடத்துல எதை கேட்டாலும், எப்படி ராஜ்யத்துல பாதியானாலும் பரவாயில்ல, நான் அதை உனக்கு தருவேன் என்று ஆணையிட்டா. 24, அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயிடம் கேட்கிறா. பாருங்க, இப்ப ஏரோதியாளுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏரோது என்ன செஞ்சிட்டாரு, நீ ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் என்ன செஞ்சிருவேன், உனக்கு எழுதி தந்துருவேன், நீ என்ன வேணாலும் கேளு மகளேன்னு. இப்ப அந்த பொண்ணுக்கு தெரியல என்ன கேட்கறதுன்னு. ஆனா தன் தாய்க்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது தந்தையிடம் என்று சொல்லி அவள் அறிந்து தாயிடம் ஓடுகிறார். இப்ப தாய் சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன, அங்கே யோவான் ஸ்தானனுடைய தலையை கேளு. பாருங்க, ஒரு பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு கொடூர எண்ணம் அவளுடைய இருதயத்துல வருதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யாராவது தன் தாய் தகப்பன் இடத்துல ஓடி போய், இந்த மாமா நான் இந்த காரியத்தை செஞ்சதற்காக எனக்கு ஏதோ ஒரு இதை தாரேன்னு சொல்றாங்க, என்ன தருவாங்கன்னு சொல்லி கேட்டா அந்த தாயும் அந்த தந்தையும் என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு சாக்லேட்டை கேடு, இல்லைன்னா ஏதாவது ஒரு பரிசை கேட்டு வாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இங்க இந்த தாய் என்ன செய்யறா, நீ யோவானுடைய தலையை கேளு. எனக்கு பிரியமான தேவ சொன்னத, நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லி ரொம்ப கவனமா இருக்கணும். நாம என்ன சொல்லி கொடுக்கிறோமோ அல்லது நம்ம வீட்டுல என்ன செய்யறோமோ அதைத்தான் நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க, வருங்காலத்துல செய்வாங்க. அப்போ நம்ம பிள்ளைகளுடைய இருதயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, விஷத்தை ஒரு நாள் விதைக்க கூடாது. இப்போ மத்தேயு 14ஆம் அதிகாரம் 9ல இருந்து 11 வசனம் வரைக்கும் வாங்க. ராஜா இப்ப துக்கம் அடைஞ்சிட்டாரு. ஆகையால் ஆணையின் நிமித்தமும் பந்தியில கூட இருந்தவர்கள் நிமித்தமும் அதை கொடுக்க இப்ப என்ன செய்யறாரு, கட்டளையிடறா. பாருங்க, அவ ஏதோ லாலிபாப்பை வாங்கி கேட்ட மாதிரியும், இவர் ஏதோ பெருந்தன்மையா அதை போய் வாங்கிட்டு வாங்கப்பா, அந்த கடை, அந்த முக்கு கடையில போய் வாங்கிட்டு வாங்க, எப்படி அந்த முக்குல கோவம் இருக்கு, போய் ஒரு டசன் லாலிபாப் வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளைக்கு கொடுங்க மாதிரி அவர் என்ன சொல்லி கொடுக்காரு, போய் தலையை வெட்டி கொண்டு வான்றாரு. இப்ப அங்க என்ன நடக்குது தொடர்ந்து, இப்ப காவல் கூடத்துல யோவானை சிறைச்சேதம் பண்ணிவிட்டான். பாருங்க பாருங்க, அந்த சிறு பெண்ணிடத்துல யோவானுடைய தலையை ஒரு தட்டுல வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய பந்தி நடக்குது, அங்க பெரிய டேபிள் இடப்பட்டிருக்குது. இப்ப அந்த பந்தியில எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க மார்க்ல பாசிட்டீங்கன்னா அது தெளிவா பட்டிருக்கும். அங்க எல்லாரும் பந்தியில இருக்கும் பொழுது, சாப்பாட்டு வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, யோவான் ஸ்நானகனுடைய தலையை வெட்டி கொண்டு வந்து அந்த சிறு பெண்ணிடம் கொடுக்கக்கூடிய ஒரு கொடுமை. எனக்கு பிரியமான தேவஜனமே, நம்மளுடைய காரியம் இந்த கிறிஸ்தவ உலகத்துல எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோவான் ஸ்நானகன், நீ மற்றவருடைய மனைவியை கவர்ந்து வைத்திருக்கிறது என்ன என்று சொல்லி கேட்டது நிமித்தம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வருகிற அந்த கோபம் ஒரு மனிதனுடைய தலையை துண்டித்து கொலை செய்யக்கூடிய ஒரு கொடூரம் அங்க நடக்குது. தாவீதும்
உருவியாவின் மனைவியே ஒப்பீரியில் மேலே ஏறி நின்று அவளை பார்த்து அவளை இச்சித்து அவளை இழுத்து கொண்டு வந்து அவளை வர சொல்லி அவளிடத்துல அவன் என்ன செய்யறான்? தப்பு பண்றான். அந்த தப்பை மறைக்கிறதுக்காக அவனை போர்க்களத்துக்குள்ள அனுப்பி அவனை கொலை செய்யறான். இப்ப நாத்தான்வேல் தீர்க்கதரிசி வாராரு, வந்து அவனிடத்துல நீ இப்படி செய்தது என்ன, தேவனுக்கு விரோதமாய் செய்தது என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது அதை உணர்ந்தவனாய் தரையிலே விழுந்து ரெட்டுடுத்தி சாம்பலிலே விழுந்து மன்னிப்புக்காக ரட்சிப்புக்காக ஏங்கி நிற்கிற ஒரு அனுபவம் தாவீதினுடைய வாழ்க்கையில. ஆனா இங்க ஏரோதுவும் ஏரோதியாலும் தன் தவறை சுட்டி காட்டின நிமித்தம் கொலை வெறி கொண்டு அவனுடைய தீர்க்கதரிசியின் தலையை துண்டித்து கொலை செய்கிற ஒரு கொடூரம். ஹிஸ்டரியோட நம்ம வாசித்திருப்போம். ஜூலியஸ் சீசர் அந்த காலத்துல காலேஜ்ல அதை பத்தி பாடம் எடுத்திருப்பாங்க. அவரு தன்னுடைய புகழின் உச்சியில இருக்கும்போது கேசியஸ் என்கின்ற ஒரு மனிதன் அவன் மீது பொறாமை கொள்ளுகிறான். பொறாமை கொண்டு அவன் என்ன செய்யறான்? இவனை எப்படியாவது கொலை செய்து இவனுடைய பதவிக்கு நான் வர வேண்டும் என்று சொல்லி துடிக்கிறான். அதனால அவனுடைய நண்பனாகிய புரூட்டஸ் என்கின்ற ஒரு மனிதனுடைய இருதயத்தை அவன் கரைப்படுத்துகிறான், அவன் கெடுக்கிறான். துன்மார்க்கமான ஆலோசனைகளை கொடுத்து நயவஞ்சமான காரியத்தை அவனிடத்துல சொல்லி, நீ நாளைய தினத்துல என்னுடைய ராஜாங்கத்துல பெரிய ஆளா இருக்கலாம், இன்னும் உனக்கு அநேக காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சௌகரியங்களை நான் உனக்கு உண்டு பண்ணி தர முடியும் என்று சொல்லி அவனை வஞ்சகமாய் சூழ்ச்சியிலே விழ வைத்து ஒரு நாள் புரூட்டஸ் தன் நண்பர்களோடு போய் ஜூலியஸ் சீசரை கத்தியினால் குத்தி கொலை செய்தான் என்று சொல்லி நம் வரலாறுகளை படிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அருமையா பிரதர் வாசித்தாங்க. தாவீது தன் முதலாவது சங்கீதத்திலே முதலாவது வார்த்தையிலே எழுதுகிற ஒரு காரியம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளின் வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரு என்று சொல்லி, நாம் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்கும் பொழுது அல்லது பாவிகளுடைய வழியிலே நடக்கும் பொழுது அல்லது பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்துல அவங்க கூட உட்கார்ந்து அவங்க கூட பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கிற நஞ்சி கரை திரை எல்லாம் நம்மளுடைய இருதயத்தில் பரவுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய நட்பின் வட்டாரம் எப்படியா இருக்கிறது? ஆலயத்திலிருந்து வெளியிலே போய் நாம் எப்படிப்பட்ட உறவுகளை வளர்த்துக் கொள்கிறோம்? யாரிடம் பேசுகிறோம்? எதை பற்றி பேசுகிறோம்? எதற்காக பேசுகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீ எதை நினைக்கிறாயோ அதாகவே ஆவாய். இது சயின்டிபிக்கலா சைக்காட்டிக்கலா ப்ரூவ் பண்ண ஒரு காரியம். ஒரு மனிதன் கொலை வெறியான படங்களை பார்க்கிறான். நான் முன்பே இதை சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன பையன், ஒரு வாலிப பையன் எப்ப பார்த்தாலும் தீயில் நிறைந்த படங்களை பார்க்கிறான். கொலை செய்கிற பெண்களை கடத்தி கற்பழித்து அணுவணுவாய் சித்திரை செய்த அந்த பெண்களை கொலை செய்து அதை பார்த்து அனுபவித்து சந்தோஷப்படுகிற ஒரு சைக்கோவுடைய படத்தை பார்த்து தானும் அப்படியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி துடித்து தன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அடித்து கொன்ற ஒரு துயரம் நம் இந்தியாவில் நடந்தது. பிரியமானவர்களே, துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறீங்களா? பாவிகளுடைய வழியிலே நின்று கொண்டிருக்கிறீங்களா? அல்லது பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்ந்து கொண்டு நீங்களும் பரியாசம் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? How is your life? கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை நம்ம துப்புரவு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏரோதியாள் தன் வெறியை தீர்த்து கொண்டாள். தன்னிடம் காமம் கொண்ட ஒரு மனிதன் மூலியமாக தான் நினைத்த காரியத்தை சாதித்து அந்த இடத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கொலை செய்கிற ஒரு காரியம். நீதிமொழிகள் 29:27 இப்படியாய் சொல்லுகிறது, நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவனாய் தெரிவானாம். எப்படி? நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவனா தெரிவானாம். துன்மார்க்கனும் சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கும் அருவருப்பானவனா இருப்பானாம். இப்போ ஒரு துன்மார்க்கன் இருக்கான்னா அவன் பக்கத்துல ஒரு சன்மார்க்கன் அல்லது ஒரு நல்ல பெண் இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து அருவருக்கக்கூடிய உலகம் இந்த உலகம். இந்த உலகத்துலதான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்க, நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய நட்பு வட்டாரம் எப்படியா இருக்கிறது? அல்லது நம்முடைய
குடும்ப பழக்க வழக்கங்கள் யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே? துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்க வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கன் சன்மார்க்கனை பார்க்கும் பொழுது அவனை பார்த்து பொறாமை கொண்டு அவனை அருவறுத்து என்ன செய்கிறான் தெரியுமா? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிங்க. நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய வார்த்தைகள் எப்படியா? ரத்தம் சிந்த பதிவிருக்கிறதா? அதுதான் யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. இப்போ ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்தாச்சு. நீதிமொழிகள் 11:20 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் வாசித்துங்க. மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நாம அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டாம் பிரியமானவர்களே. நம்ம மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்களா இருக்க வேண்டாம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டாம். பாவியினுடைய வழியில நிற்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். பரியாசக்காரர் பேசுகிற வார்த்தைகளை பங்கு பெற்று அவர்களோடு இணைந்து ஐக்கியப்பட நமக்கு வேண்டாம். ஏன்னா நாமெல்லாம் யாரு? வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. நீங்களும் நான் யாரு? வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். நம்மளுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும், கர்த்தரை நோக்கி இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பிறருக்கு எப்படி அறிவிக்கலாம் என்கின்ற காரியத்துல மிக தீவிரமா இருக்கணும். ஏன்னா நம்மளா எப்படி இணைக்கப்பட்டவர்கள்? கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒரே குடும்பத்தாராய் இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளாகிய நாம நம்மளுடைய சிந்தையின் கிறிஸ்துவின் சிந்தையை போல இருக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஒரு துன்மார்க்கருடைய ஆலோசனை ஒரு நீதிமானை கொலை செய்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இரத்த பலி உண்டாக்க காரணமா இருந்தது. இப்போ நம்ம மீண்டும் மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 12-13 வசனங்களை வாசிக்கல. அவனுடைய சீஷர்கள் வந்து இப்ப உடலை எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுக்கு என்ன செய்யறாங்க? அறிவிக்கிறாங்க. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போயிட்டாராம். போதும், வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போயிட்டாராம், தனியா போயிட்டாராம். அதுக்கப்புறம் அவர் அங்க என்ன செஞ்சாருன்னு சொல்லி இங்க எழுதப்படல. அவர் வனாந்தரமான இடத்துக்கு போய் என்ன செஞ்சிருப்பாரு? கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்களேன். இந்த செனோரியா அப்படியே யோவான் ஸ்நானகனை எடுத்து அவங்க சீஷர்கள் என்ன செய்யறாங்க? அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணி அந்த துயரத்தோடு ஓடி வந்து அன்பு ஏசப்பாவின் இடத்துல ஓடி வந்து சொல்றாங்க, ஐயா ஐயா, உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த அன்பு மனிதனை, நீ பார்த்து புகழ்ந்த ஒரு மனிதனை, இவனை போல ஒரு மனுஷன் உலகத்துல நான் காணவில்லை என்று சொல்லி நீரே சாட்சி கொடுத்த மனிதனை தலையை துண்டாக்கி வெட்டி சரித்து விட்டாங்கன்னு சொல்லி சொன்ன பொழுது இயேசு அந்த இடத்துல கதறி அழுதிருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, அவர் செபிக்க மலையின் மீது ஏறி போனாராம். அவர் கண்ணீர் வடித்திருப்பார் பிதாவின் இடத்துல. எனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காய் எனக்கு முன்பாக அனுப்பின என் அன்பு ஸ்நானகன் அவன் இப்ப இல்லையேன்னு சொல்லி இயேசு ஒருவேளை கதறி அழுதிருந்திருக்கலாம் அந்த இடத்துல. இப்ப இயேசுடைய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம். எனக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்து என்னை குறித்து சாட்சி கொடுத்த அன்பு சீஷன் இப்ப என்னிடத்துல இல்ல, அவன் போயிட்டான்னு சொல்லி அங்க ஏங்கி தவிக்கிற ஒரு நேரத்துல இப்ப திரளான ஜனங்கள் இயேசு இருக்கிற இடத்தை கண்டு அவரை நோக்கி படையெடுத்து வராங்க. தொடர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். இயேசு வந்து இப்ப என்ன செய்யறாரு? இயேசு முதல்ல இருந்து இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு கால்நடையாக அவர் இடத்துல போனாங்களா. 14வது வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். பாருங்க, இப்போ
இயேசுவுக்கு ஒரு தடுமாற்றம், அவருடைய இருதயத்தில் ஒரு வழி. அவர் கண்ணீரின் மத்தியில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர் எங்கு இருக்கிறார் என்று அடையாளம் கண்டு ஜனங்கள், திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய நல் வார்த்தையை கேட்க, அல்லது அவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள, அவரிடத்திலிருந்து ஒரு அன்பை வாங்கிக் கொள்வதற்காய் ஓடி வந்த ஜனங்களை கண்டவுடனே அவருடைய இருதயம் என்ன செய்து யோவான் இடத்திலிருந்து திரும்பி ஜனங்கள் பக்கத்துல திரும்பி வருகிறது. பிரியமானவர்களே, இயேசுவுக்கு உலக பிரகாரமாக ஒரு மனிதனாய் அவதரித்த இயேசுவுக்கு யோவானை இழந்தது மிகப்பெரிய வலி, வேதனை. அந்த இடத்தை, யோவானுடைய இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது அங்க. ஆனா அந்த கவலையிலே அவர் இருப்பதற்காக அவர் அழைக்கப்படல, அவர் வரல. அவருடைய ஃபீலிங்ஸ்க்கு அவர் என்ன செய்யல, ரொம்ப நேரம் இடம் கொடுக்கல. அவரை தேடி ஜனங்கள் வந்த உடனே அவங்களுடைய இருதயம் யோவான் இடத்திலிருந்து திரும்பி அவரை தேடி வந்த ஜனங்கள் இடத்துல என்ன செய்யுது, பார்த்து மனது உருகி ஏங்க ஆரம்பிக்குது. என்ன நம்பி வருகிற என் மக்களை நான் எப்படி திரும்ப அனுப்ப முடியும், எப்படி வெறுங்கையா அனுப்ப முடியும், இவர்களுக்காக நான் என்னத்தை செய்ய முடியும் என்று சொல்லி தன் இடத்துல வந்த வியாதியஸ்தர்கள் அனைவரையும் என்ன செய்யறாரு, குணமாக்கி சொஸ்தப்படுத்தி அனுப்புகிற ஒரு காரியம். This is why we are calling. This is what we do. இயேசுவின் ஊழியக்காரங்களுக்கு தன் சொந்த பிரச்சனைக்காக சிந்திக்கக்கூடிய நேரத்தை செலவழிக்கக்கூடியதற்காக ஊழியக்காரங்க அழைக்கப்படல. என்னுடைய சொந்த எனக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு, அல்லது நான் ஒரு அவமானத்தின் வழியில நான் போறேன், ஒரு நிந்தையின் வழியில நான் போறேன், அதற்காய் வெட்கி தலை குனிந்து உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற நேரம் எனக்கு கொடுக்கப்படல. We are not calling for that. ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கே இந்த பூ உலகிலே நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, there is no personal feeling, there is no space for personal feeling. நம்முடைய சுய காரியங்களுக்கான நேரமோ அவசியமோ நமக்கு இல்ல. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இயேசுவை பாருங்க, அவர் விரும்பின ஒரு சீஷன் தான், அவரால் தற்சாட்சி பெற்ற ஒரு சீஷன். இவனை போல ஒருவனை நான் ஒரு தீர்க்கதரிசியை நான் கண்டதில்லை என்று சொல்லி இயேசுவை சாட்சி கொடுத்த ஒரு மனிதன். அவருக்கு அந்த மிகப்பெரிய இழப்பு. ஆனா அவர் அவருடைய பர்சனல் ஃபீலிங்க்கு இடம் கொடுக்க அங்க அழைக்கப்படல, அங்க வரல. அவருடைய வேலைகளை நிறைவேற்றுவதற்காக இயேசு வந்தார். இயேசுவின் காரியங்களை புரிந்து கொண்டால் போதும், நம்மளுடைய அழைப்பு என்ன என்று சொல்லி தாராளமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அவர் வந்தார் பிதாவுக்கு சித்தமானவைகளே அல்லாமல் வேறு ஒன்றும் அவர் பேசவும் இல்லை, செய்யவும் இல்லை. அவர் எதற்காக இந்த பூவுலகில் அனுப்பப்பட்டாரோ அவைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்துவிட்டு போன அன்பு நேசருடைய பிள்ளைகளாய் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்களும் நான் உட்கார்ந்து இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ நாம எதற்கு அதிக நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்மை குறித்து சிந்திப்பதற்காகவா, அல்லது நமது உறவுகளை குறித்து சிந்திப்பதற்காகவா? இதற்காகவா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இல்ல, நாம் அழைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணித்துளியும் வீணடிக்க ஆத்துமாக்கள் இயேசுவை அறியாமல் மரணித்துக் கொண்டிருக்கிறதை உங்களால் உணர முடிகிறதா பிரியமானவர்களே? இப்ப யோசித்து பாருங்க, அழைத்த அழைப்புக்கு பாத்திரனாய் நீங்களும் நானும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய ஆசை. இப்போ 15வது வசனத்தை வாசிங்க. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமத்துக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிட வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க. இப்ப 16வது வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். நீங்க அவங்களை அனுப்ப வேண்டாம்.
அவங்க போய் கடையில எங்கேயோ சாப்பிடுவதற்காக இங்க வரல. இங்க அவங்க என்ன நம்பி வந்திருக்கிறாங்க, நான் ஏதாவது தருவேன் என்று சொல்லி வந்திருக்கிறாங்க. நான் அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தே தீருவேன் என்று சொல்லி அவங்க நீங்க அனுப்ப வேண்டியதில்லை, நீங்களே அவங்களுக்கு என்ன செய்யுங்க, போஜனமும் கொடுங்க. இப்போ சீஷர்களுக்குள்ள ஒரு தவிப்பு, ஒரு தடுமாற்றம். ஐயா, நான் என் வீட்டுக்கு மாத்திரம் தான் நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். இப்ப தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்க 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குது. வாசிங்க சார். 5 அப்பமும் 5 மீனும் 2 மீனுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. இப்ப இயேசு சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான். எப்படி? உங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான், உங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் இருக்கு. உங்கள் கண்காண உங்களுடைய சிந்தைக்கு நீங்க எடுத்துட்டு வந்த அறிவுக்கு தெரியும், நான் ஐயோ என் ஃபேமிலிக்கு மட்டும்தானே எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நான் எடுத்துட்டு வந்தது 5 அப்பமும் 2 மீன் தான். இவைகளை நாங்கள் பகிர்ந்து உண்ணலாம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோமே. இங்க இருக்கிற ஜனங்கள், அங்க கணக்கு புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தாங்களாம். இப்ப புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தாங்கன்னா, அப்ப மனைவிகள் ஒரு 5000. எப்ப 5000 10,000. இப்ப அவர்களுக்கு தலா 2 குழந்தைகள் வச்சாலுமே அது ஒரு 10,000. இப்ப ஏறத்தாழ 20,000 ஜனங்கள் கூடியிருக்கிற பந்தியில, அங்க அந்த பந்தியில பகிர்வதற்காக இருக்கிற காரியம் எத்தனை? வெறும் 5 அப்பம் 2 மீன். இப்ப ஏசப்பா சொல்றாரு, உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தை நீ என்ன செய்ய, என்கிட்ட கொண்டு வான்னு சொல்றாரு. இப்ப அங்க என்ன நடக்குது? 19வது வசனத்துல, அப்பொழுது அவர் ஜனங்களை, இப்ப பந்தி இருக்க கட்டளை சொல்லியாச்சு, சாப்பாடு கையில் இல்ல, வருமா வராதா ஒருத்தருக்கும் தெரியாது. ஆல்ரெடி இவங்க எல்லாம் குழம்பி போனவங்க. யாரு? சீஷர்கள் எல்லாம். இவர் என்ன பண்ணுதாரு ஒன்னும் புரியலையே, இருக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்ப எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வான்னு சொல்லிட்டாரு, இருக்கிறத என்கிட்ட கொண்டு வான்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த 20,000 பேருக்கு இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எப்படி பகிர்ந்து கொடுக்க முடியுங்கிற குழப்பத்தோடையே அங்க என்ன நடக்குது? பந்தியில எல்லாரும் புள்ளின் மேல என்ன செய்யறாங்க, உட்கார வைக்கிறாங்க. பந்திக்கு இப்ப தயாராகுது. அந்த இடத்துல இயேசுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அவரை தவிர அங்க கூடி இருக்கிற சீஷர்களுக்கு கூட நம்பிக்கையும் இல்ல, விசுவாசமும் இல்ல, என்ன நடக்கும்னு தெரியற ஒரு அறிவும் இல்லை. இப்போ என்ன செஞ்சாங்க? 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப அவர் சொல்ற மாதிரி ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, வரிசையா உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஆள் உட்கார்ந்தா எப்படி சாப்பிடுவான்னு நமக்கு தெரியும். எப்படி சாப்பிடுவான்னு தெரியும். சிலர் எல்லாம் 3 வேளை திரும்பி திரும்பி வந்து வாங்கி சாப்பிடுற ஆட்கள் உண்டு. இப்போ இத்தனை பேருக்கு வயிறு நிறையணும், அங்க இருக்கிறது கொஞ்சம். இப்ப என்ன நடக்குது? தொடர்ந்து 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்துல கொடுக்கிறாரு. சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூரை நிறைய எடுக்கிறாங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? பாருங்க, இயேசுவினிடத்துல கொடுக்கப்பட்டது 5 அப்பமும் 2 மீன் தான். இப்ப எத்தனை பேருக்கு எவ்வளவு கிடைக்கும் தெரியாது. 20,000 பேர் பந்தியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அதை கொடுக்க சொல்றாரு. இப்ப எடுக்க 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 குறையாத அமிர்தமா என்ன செஞ்சிட்டு இருக்கு? வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. 2 வேளை சாப்பிடுறவன், 3 வேளை சாப்பிடுறவன், 4 வேளை சாப்பிடுறவன் திருப்தியா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு தொண்டை வரைக்கும் எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆனா இன்னும் எப்படி 12 கூடைகள் மீதம் எடுக்க செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான தேவனை நாம் சொந்தமாய் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. பாருங்க, இயேசுவினுடைய காரியம் அற்புதமான. அவர் சொல்றாரு, உன்னிடத்துல இருக்கிற கொஞ்சத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க நீ ஆயத்தப்படும் பொழுது, அதை ஆசீர்வதித்து நீ கொடுக்கும் பொழுது,
வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஏன் நம்ம ஆலயத்திற்கு ஆகாரத்தை உண்டாகும்படி எடுத்து வாசிங்க. என் ஆலயத்தின் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று, அதனால் என்னை நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில நம்ம நிக்கிறதுக்காக அழைக்கப்படல. பாவிகளுடைய வழியில நாம நிக்கிறதுக்காக அழைக்கப்படல. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காருவதற்காக நம்ம அழைக்கப்படல. நம்மை வேறு குறித்த ஒரு ஜனமாய் அழைத்து இருக்கிறார். இப்ப அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்ன செய்யறாரு? உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நீ என்ன செய்ப்பா, இங்க கொண்டு வா, நான் அதை என்ன செய்ய போறேன், வானத்தின் பலகணிகளை திறந்து உனக்கு மாத்திரம் இல்லை, உன்னை சார்ந்து உன்னுடைய ஆலயத்துக்குள்ள வருகிற அனைவருடைய வயிற்றையும் மனதையும் நிரப்பக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்வேன், வானத்திலிருந்து வர்ஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நாம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்று கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிற போது, அல்லது பகிர்ந்து கொடுக்க முன் வருகிற போது, கர்த்தர் அதை பழுகி பெருக செய்து அனைவருக்கான ஒரு பகிர்தலாய் அதை மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் இங்க நடக்குது. நீங்க மார்க் 12ஆம் அதிகாரத்துல 41 44வது வசனம் கூட நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அங்க ஒரு ஏழை விதவை கொண்டு வருகிற காணிக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் அதை எடுத்து வாசித்துருங்க பிளீஸ். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து, ஜனங்க காணிக்கை பெட்டியில பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறாரா. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் நிறைய கொண்டு வந்து போடுறாங்க காணிக்கை பெட்டிக்குள்ள. இப்போ இயேசு அங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்தது என்ன நடக்குது? ஏழையாகிய ஒரு விதவை என்ன செய்யறா, ஒரு 2 காசை போடுறா. இப்போ சீஷர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, காணிக்கை பெட்டியில படம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை என்ன செய்யறா, அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய கணக்கு வேற, இயேசுவின் கணக்கு வேற. அவர் குறைவுகளை நிறைவாய் பார்க்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் குறைவா இருக்கும் பொழுது அதை ஒழித்து வைக்க என்ன செய்யும் தோணும். ஐயோ, அவன் பாத்திரக்கூடாது, பார்த்தா கேட்டுருவானே. என்கிட்ட கொஞ்சம் பைசா கூட இருக்கிறத பார்த்தா அந்த பிரதர் கேட்டுருவார, அல்லது அந்த சிஸ்டர் கேட்டுருவாங்களே. இல்லைங்க, அதற்காக அவர் நம்மை அழைக்கிறது அல்ல. அதற்காக அவர் நம்மை அழைக்கல. கொஞ்சத்துல பகிர்ந்து கொடுக்க நீங்க முன் வரும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஏழை விதவை போட்ட 2 காசு தான். அவர் சொல்றாரு, இவங்க தான் நிறைய கொடுத்தாங்கப்பா. ஏன்னா மற்றவெல்லாம் வச்சிருக்கிறதுல கொண்டு வந்து 10% அள்ளி உள்ள போட்டான். ஆனா இந்த ஏழை விதவை என்ன செஞ்சா, தாங்கிட்ட இருக்கிற 2 காசையும் கொண்டு வந்து என் காணிக்கை பெட்டியில போட்டுட்டான். பாருங்க, நம்ம கணக்கு வேற கணக்கு. நம்பர்ஸை பார்த்து பழகிற ஒரு கணக்கு, வசதியை பார்த்து பழகிற ஒரு கணக்கு. ஆனா இயேசுவின் கணக்கு வெறுமையில இருந்து அல்லது இல்லாமையில இருந்து எல்லாவற்றையும் நிரப்புகிற அன்பு தேவன் நம்மளுடைய அன்பு தேவன். அதான் சொல்றாரு, நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். உங்களுடைய இருதயம் மாறுபாடான இருதயமா இருக்கணும். இந்த உலகத்தாரை போல இருக்கக்கூடாது. உங்களுடைய சிந்தை, உங்களுடைய செயல், உங்களுடைய நடத்தை உலகத்தாரை போல இருக்கக்கூடாது. அதற்காக நீங்க அழைக்கப்படலப்பா.
நீங்க அழைக்கப்பட்டதற்கு வேற ஒரு நோக்கம் உண்டு. நீங்க வணங்குகிற அன்பு தேவனுடைய இருதயத்தின் கணக்கு வேற. அந்த கணக்கை நீங்க என்ன செய்யுங்க, பின்தொடருங்க என்று சொல்லுகிறார். மத்தேயு 14:19 வாசிப்போம். சாரி, நம்ம இதை வாசித்து முடிச்சிட்டோம். இல்ல 20 நம்ம வாசித்து முடிச்சிட்டோம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கு 12 கூடை நிறைய எடுத்தாச்சு. 21 சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தாங்க. இப்ப கிறிஸ்துவுக்குன்னு இழந்த யாரும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், தரித்திரராக மாட்டோம். ஆல்ரெடி இந்த 2 வார்த்தையும் இன்னைக்கு இங்க வந்தாச்சு, வொர்ஷிப் டைம்லயே வந்தாச்சு. நம்ம வாஸ்த வசனம் என்னது? சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரம் இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ கிறிஸ்துக்கு என்று இழந்த யாரும் இப்ப நம்ம தரித்திரராக மாட்டோம். பவுல் அதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். பிலிப்பியர் 3:11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாகுமே என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் 12:14 சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர்கிறேன். அப்புறம் சொல்றாரு, சகோதரரே, அது பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்ல, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பு வேற. பவுல் சவுலாய் இருந்த பொழுது அவன் தெரிந்தே ஜனங்களை துன்பப்படுத்தினான், காங்கிரிகேஷனை துன்பப்படுத்தினான், ஜனங்களை இழுத்து அடித்து கொலைக்கு ஒப்பு கொடுத்தான். இன்னும் அநேகரை கொலை செய்யும்படியான உத்தரவை வாங்கி கொண்டு தமஸ்கு பட்டணத்தை நோக்கி ஓடினான். தேவன் அவனை சந்தித்த நேரத்துல அவர் சொல்றாரு, உலகத்தை கலக்கிறவனா, இங்க இஸ்ரவேல்ல இருக்கிற யூதர்களையும் ராஜாக்களையும் கலக்குகிறவனாய் நான் உன்னை மாற்றுவேன்னு சொன்னாரு. அவனை மாற்றி வேறுபடுத்தி எடுத்த போது அவன் உலகத்தை கலக்குகிறவனாய், ராஜாக்களை கலக்குகிறவனாய் மாறி போனவன். எழுதுகிற காரியம் அவனுடைய சொந்த அனுபவத்திலிருந்து எழுதுகிறாரு. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணினேன். இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற ஆசை, இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், கர்வம், இன்னும் படிப்பு, இவைகள் எல்லாவற்றையும் பவுல் சொல்றாரு, நான் குப்பையா எண்ணிட்டேன். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எஸ், we are all working, we need a money, we are earning. நம்ம எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனா நம்ம எதற்காய் அழைக்கப்பட்டோமோ அல்லது எதற்காய் பிடிக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை மறந்து இயேசுவை ஒரு முன்மாதிரியாக, ஒரு சப்ஸ்டிடியூட்டாக, ஒரு ரோல் மாடலாக எடுத்து நாம நடக்காம உலகத்தின் பின்னால ஓடி திரிகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? அல்லது இன்னைக்கு பிலிப்பியர் 3:11 அவர் சொன்ன பிறகு, அவர் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக என்றேன் எண்ணினேன்னு சொல்லிட்டு நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்ந்து போறேன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்ல, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யறேன், நான் மறந்துடுறேன். எப்படி? நம்மளுடைய வாழ்க்கையில அவர் சொல்றாரு, just forget about all your past things. பின்னானவைகள் எல்லாவற்றையும் மறந்துருப்பா. உன் வாழ்க்கையில நீ வாங்கின அடி, உன் வாழ்க்கையில நீ வாங்கின அவமானம், உன் வாழ்க்கையில நீ பட்ட நிந்தைகள்,
அல்லது உன் வாழ்க்கையில உன்னை சுற்றி வந்த நோய்கள், பிணிகள் அல்லது சாப கட்டுகள், இவை எல்லாவற்றையும் விட்டுட்டு இப்ப என்ன செய்யணுமா? நீ முன்னானவைகளை நாடி நான் அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன்னு சொல்றார். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர என்னை நான் துரிதப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறான் பவுல். இன்னைக்கு இதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்னென்ன காரியங்கள் எந்தெந்த நேரத்தில் என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் கொடுத்து கொண்டும் இருக்கிறார். இதுல யாராவது இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியுமா? இல்லை. நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையால் நிறைவாக்குகிற கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்மளுடைய காரியம் உலகத்தை சார்ந்து இல்லாம பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பான ஒரு வேண்டுகோள். அதுதான் ஆசை. அதற்காக தான் அவர் நம்மை பிடித்திருக்கிறார். அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம சீஷத்துவ ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். நமங்க பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகளை இந்த பலிபீடத்துல இருந்து கூறுகிறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நான் நம்புறேன், ஆசீர்வாதம் என்பது நமக்கு எந்த நேரத்துல என்ன தேவையோ அதை அவர் தருகிறது தான் ஆசீர்வாதம். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அதை விட்டுட்டு காசு பணம்னு சுத்திட்டு இருந்தோம்னா அவர் அழைத்த அழைப்பிலிருந்து நம்ம மாறி போய் அவருடைய சித்தத்தை செய்யாத பிள்ளைகளாய் நம்ம வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் பிரியமானவர்களே. அதுக்கு பின்னால நமக்கு நடக்கிறதெல்லாம் தோல்விதான். நம்ம வாழ்க்கையில நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை வச்சு நம்ம நினைச்சிடக்கூடாது, நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, இனி இந்த கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இந்த ஒரு காரியத்துல நம்ம உண்மையா இருக்கும் பொழுது நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை, வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் தரப்போவது நிச்சயம் பிரியமானவர்களே. ஒருத்தரும் குறைவு விட போறதில்லை. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று ஆண்டவரே, நாங்க இனிமே துன்மார்க்குடைய ஆலோசனையில நடக்க மாட்டோம்ப்பா, பாவிகளுடைய வழியில நிற்க மாட்டோம்ப்பா, பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல எங்களுக்கு வேலை இல்லை. நாங்கள் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்க போறோம், இரவும் பகலும் அவருடைய வேதத்துல ஞானமா இருக்க போகிறோம். அப்படிப்பட்ட மனுஷன் தானே பாக்கியவான் என்று சொல்லி நீங்க சொன்னீங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை
நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். எந்த ஆனந்தம் அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அழைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அழைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம் அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம் செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். ஏகாலம் பூதி ஜெயிப்பேன், ஏகாலம் பூதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, வெற்றியை தருகிற அன்பு தெய்வம் எங்களோடு கூட இருப்பது எங்களுக்கு எத்தனை ஆனந்தத்தை கொடுக்கிறது ராஜா. இந்த உலகத்தின் ஆசைகள், இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றும் இருந்து விடுபட்டு உம்மை போல நாங்கள் சிந்திக்க, உம்மை போல நாங்கள் செயல்பட, உம்மை போல நாங்கள் பிறரை நேசிக்க கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலிருந்து கற்றுத் தரும்படியாய் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம். ஐயா, நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதும் உம்முடைய ஊழியத்திற்கு எதிராக, உம்முடைய ஊழியர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற பொல்லாத சாத்தானுடைய குறிகள் எல்லாம் நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஊழியர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய ஆலயங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும்படியாய் செபிக்கிறோம். கேருபீன்களும் சேராபீன்களையும் உருவின பட்டயத்தோடு ஆண்டவரே உம்முடைய ஆலயங்களை சுற்றிலும் நிறுத்தும்படியாய் செபிக்கிறோம். நன்றி அப்பா. நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக
ஆண்டவரே தகப்பனே, தன் தலையை இழந்த யோவான் ஸ்நானகனை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தம் பண்ணின வந்த அவன் செய்த தியாகத்தை நாங்கள் இந்த நாளில் நினைவு கூறுகிறோம்ப்பா. நாங்களும் உமக்கென்று வழியை ஆயத்தம் பண்ணுகிற பிள்ளைகளாய் வாழ துடிக்கிறோம் ராஜா. அதற்கென்று எங்களை தகுதிப்படுத்தும்படியாய், வழிகளை ஆயத்தம் பண்ணி கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் செபிக்கிறோம் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் அன்பின் பரலோக தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.